தவறுன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ காதல்னு நேசித்த உறவுல பிரிவு ஏற்பட்டிருந்தா இஸ்லாம் கூறுற பிரிவுகள் பத்தின இந்த வீடியோ உங்க ஃபீட்ல வந்திருந்தா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு சஹாபி தன்னோட மனைவிக்காக அழுது புலம்பிய ஒரு இஸ்லாமிய வரலாற்றையும் ஒரு சஹாபா பெண்ணுக்கு அவங்களோட கணவர் இழந்த பிரிவுல அதை விட சிறந்த மனிதர் அல்லாஹ் தஆலா அவங்களோட வாழ்க்கையில பண்ண ரஹமத்தை இந்த இஸ்லாமிய வரலாறு மூலியமா தெரிஞ்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்துல வாழ்ந்த சிறந்த சஹாபியான முக்தித் ரலியல்லாஹு அன்ஹு தன்னோட அன்பு மனைவியான பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேல உயிரையே வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் மேல உயிரைய வச்சிருக்க முக்தித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரிஞ்சு வாழ ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பிரிவை தாங்க முடியாத முக்தித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனாவோட தெருக்கல்ல தன்னோட தாடி நலையிற அளவுக்கு அழுதபடியே தன்னோட மனைவி பின்னால ஓடுறாங்க. இத குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்திரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட பேசினாலும் அவர்களோட முடிவுல மாற்றங்கள் இருக்கல. இதேதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரிவுகளால ஒவ்வொரு நாளும் அழுகுறோம். எனக்கு அவங்க வேணும்னு சொல்லி என்னதான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாலும் அல்லாஹ் எங்களை பிரிச்சு வச்சுட்டான்னு ஆயிரம் கேள்வியோட கவலையோட இருக்க அடியானுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற பதில் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனா அதுல உங்களுக்கான நன்மைகள் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை விரும்பலாம், ஆனா அதுல உங்களுக்கான தீமைகள் இருக்கும். நீங்கள் அறியாததை நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னோட அடியானுக்கு சொல்றான். இன்னும் ஒரு பிரிவு மூலியமா அதை விட சிறந்ததா ஒண்ண உங்களோட வாழ்க்கையில மாற்றுவா அப்படிங்கிறதுக்கு உதாரணமான சிறந்த வரலாறு தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட கணவரான அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பிரிவுடைய வரலாறு. மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் சென்ற இவங்க ரெண்டு பேருமே ஒரு அழகான ஈமானிய வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கையில வந்த இன்னல்கள்லையும் துன்பங்கள்லையும் தியாகங்கள்லையும் ரெண்டு பேருமே உசுருக்கு உசுரா வாழ்றாங்க. அப்பதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேசித்த தன்னோட கணவரான அபூ சலமா வஃபாத் ஆகுறாங்க. இந்த பிரிவை தாங்க முடியாத உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாம அழுகுறாங்க. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட பொறுமைக்காக, அல்லாஹ்வே நீ அபூ சலமாவோட பாவங்களை மன்னித்து அவரை நேர்வழி பெற்ற பாதையில உயர்த்துவாயாக, அவர் விட்டு சென்றவர்களுக்கு பாதுகாப்பா இருப்பாயாகன்னு நபி அவர்கள் துவா கேட்கிறாங்க. அடுத்து வந்த நாட்கள்ல தன்னோட கணவரை விட சிறந்தவரா யாருமே இல்லைன்னு சொல்லி அவர் தந்த அந்த ஈமானிய பாசத்தையும் மரியாதையும் யாராலையுமே சமப்படுத்த முடியாதுன்னு சொல்லி என்னோட இந்த துன்பங்களுக்கு நன்மை வழங்குவாயாக, இதை விட சிறந்ததை எனக்கு தருவாயாகன்னு துவா கேட்கிறாங்க. அந்த துவாவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் தஆலா அவங்களோட வாழ்க்கையில ஒரு சிறந்த கணவரை கொடுக்கிறார். அவங்க தான் நம்மளோட உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மரணத்துக்கு அப்புறமா தெரிஞ்சது நான் ஒருத்தரை இழந்து விட்டேன் அப்படிங்கிறது தான். ஆனா அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சது உனக்கு நான் இன்னும் ஒரு சிறந்த வாழ்க்கையை எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறது தான். இப்ப கூட நம்மளோட வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை இழந்திருக்கலாம். எனக்கானவங்க என்னோட வாழ்க்கையோட இருப்பாங்கன்னு சொன்ன ஒருத்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம். நிக்கா வரைக்கும் வந்த திருமணங்கள் நடக்காம இருக்கலாம்.